தட்டுங்கள் திறக்கும் என்றார். தனக்குள்ளேயே பேராற்றல் புதையல் கண்டோர் தக்க வழி அருட்குருவின் தாழ் பணிந்து தவம் பயின்று தனை உணர்தல். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். இன்றைய இந்த சிந்தனை நிறைவாக அமைந்திட இறையருளும் குருவருளும் துணை நிற்குமாக. வினை விளைவு, அதாவது செயல் விளைவு. ஒவ்வொரு செயலுக்கும் அதனுடைய அந்த விளைவு தொக்கி நிற்கின்றது. எந்த செயல் செய்தாலும் அதற்குண்டான ஒரு விளைவு என்பது நிச்சயம். அப்போ செயல் என்பது மட்டும் அதை எடுத்துக்கொள்ள முடியுமா, அல்லது சொல் இருக்கு, எண்ணம் இருக்கு, அதுவும் செயல்தானா என்று சிந்தித்தோம் என்றால் சொல்லும் செயல்தான். ஒன்றை சொன்னோம் என்றால் அதற்குண்டான விளைவு கண்டிப்பாக வருகின்றது, அதுவும் ஒரு செயலாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. ஒரு எண்ணம் இருக்கு, சோ நமக்குள் தானே எண்ணம் இருக்கு, வேறு யாருக்கு தெரிய போகின்றது என்று நாம் நினைந்து கொண்டிருந்தோம் என்றால் ஒரு தவறான கணிப்பு. ஏனெனில் ஒருவருக்குள்ளாக ஒரு எண்ணம் தோன்றும் போதே எப்படி அவருடைய கருமையத்திலே பதிகின்றதோ அதே நேரத்தில் வான்காந்தத்திலும் பதிகின்றது என்கிறார் சுவாமிஜி. அதுதான் உண்மை. ஆக பிறருக்கு தெரியாமல் தானே எனக்குள் மட்டும்தான் நினைந்து கொண்டிருக்கின்றேன் என்ற ஒரு முரண்பட்ட கருத்தை விட்டு வெளியே வரும்போதுதான் எனக்குள்ளாக, அதாவது ஒவ்வொரு நபருக்குள்ளாக ஏற்படக்கூடிய எண்ணம் எதுவாக இருந்தாலும் சரி, அது நிச்சயமாக அவருக்குள்ளாக பதிவதோடு வான்காந்தத்திலும் பதிகின்றது. அப்படி வான்காந்தத்திலே ஒரு பதிவினை ஏற்படுத்தி விடும் போது அது எண்ணமோ சொல்லோ செயலோ அதற்குண்டான விளைவு அனைத்துமே அங்கே பதிந்திருக்கும் போது வாழக்கூடிய மக்கள் அவருடைய மனநிலைக்கு, அதாவது அலையக்க வேகம், இன்னும் சரியாக சுவாமி சொல்ல வேண்டும் என்றால் எந்த அலையக்க வேகத்திலே அது பதிந்ததோ வாழக்கூடிய மக்கள் அந்த அலையக்கத்தில் அவங்க மனம் இயங்கும் போது, ஆங்கிலத்திலே மென்டல் ஃப்ரீக்வன்சி அல்லது வேவ் லெங்த், அந்த அலை நீளத்திலே அவர்கள் எண்ணம், அவங்க மனதிலே ஒரு எண்ணம் தோன்றும் போது அதனோடு அவங்க தொடர்பு கிடைத்துக் கொள்கின்றது, இதோடு வான்காந்தத்தோடு. ஆக இந்த எந்த ஒரு செயலாக இருந்தாலும், எண்ணமாக இருந்தாலும், சொல்லாக இருந்தாலும் அவையும் பதிகின்றது, அதற்குண்டான விளைவும் பதிகின்றது என்று பார்க்கும்போது ஒவ்வொரு செயலுக்கும் அதற்குண்டான விளைவு வரும்போது அந்த விளைவு அதற்கு ஏற்றவாறு கருமையத்தில் ஒரு பதிவினை ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும். அந்த கருமையத்தில் பதிவு ஏற்படுத்திக் கொண்டிருக்கும் போதுதான் அதை நாம சஞ்சிதம், பிராரப்தம், ஆகாமியம் என்று மூன்றாக பிரித்துக் கொண்டு, அந்த சஞ்சிதம் கூட்டல் பிராரப்தம், பெற்றோர் மூலமாக வந்த வினைப்பதிவு சஞ்சிதம் என்றும், பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரை நாம் செய்த வினைப்பதிவு அது பிராரப்தம் என்றும், இவை இரண்டும் சேர்ந்து ஒரு மனிதனுடைய அறிவாட்சி தரமாக அமைகின்றது. அந்த அறிவாட்சி தரத்திற்கு ஏற்றவாறுதான் அந்த மனிதனுடைய ஆகாமிய வினைகள் அமைகின்றன. அப்படி பார்க்கும்போது இனி செய்யக்கூடிய செயல்கள், அதான் ஆகாமிய வினை, அவை தூய்மையாக இருக்க வேண்டும். அதை தொடர்ந்து வரக்கூடிய எண்ணமோ சொல்லோ செயலோ தூய்மையாக இருக்க வேண்டும் என்றால் அவருடைய அறிவாட்சி தரம் எதுங்க? சஞ்சித கர்மம் கூட்டல் பிராரப்த கர்மம் இருக்கின்றதே, அதை சார்ந்து அந்த எண்ணங்கள் வரும்போது விழிப்பு நிலை இல்லாத போது என்னவாகும்? அந்த பழைய பழக்க பதிவிலேயே நாம் வாழ ஆரம்பித்து விடுகின்றோம். அந்த பழைய பழக்க பதிவு நாம் வெளியே வர வேண்டும் என்றால் ஒரு விழிப்பு நிலை என்பது வேண்டும். அதைத்தான் சுவாமிஜி குறிப்பிடும் போது எந்த ஒரு செய்தாலும் அதற்கு, எந்த ஒரு செயல் செய்தாலும் விளைவு இருக்கின்றது, அந்த விளைவை கணித்து ஏன் நம்மால் ஒரு செயலை செய்ய முடிவது கிடையாது? ஒரு சொல்லை சொல்கின்றோம், அந்த சொல் அது சென்று யாரோட பேசுகின்றோமோ, யார் மீது அந்த சொல்லை சொல்கின்றோமோ அதற்குண்டான விளைவு என்பதை நாம் ஏன் கணிக்க முடியாமல் போய்விடுகின்றது என்று பார்த்தோம் என்றால் விழிப்பற்ற நிலை. இந்த வார்த்தையை பயன்படுத்தினா கண்டிப்பாக அவன் மனது புண்படும் என்ற உண்மை தெரிந்து கொண்டோம் என்றால் அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டோம். ஆக அந்த விழிப்பு நிலை என்பது வேண்டும் என்பதற்காகத்தான் சுவாமிஜி எப்படி கொண்டு வர்றாரு? தவம் ஏற்ற ஏற்ற நமக்குள்ளாக விழிப்பு நிலை வரும். ஏனெனில் வினைக்கு ஒரு விடை உண்டு என்ற உண்மை தெரிந்து கொள்வதற்கு ஒரு அருமையான வழிதான் தவம். மனம் ஒடுங்க 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 நமக்குள்ளாக ஆழ்ந்து போகும்போது
இயல்பாகவே விழிப்பு நிலை நமக்கு அதை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. இயல்பாகவே நமக்குள்ளாக அமைந்து போகின்றது. அந்த விழிப்பு நிலை இருக்கும்போது நமக்குள்ளாக என்ன தோன்றுகின்றது? வினைக்கு ஒரு விளைவு உண்டு. அந்த விளைவு உடல் உள்ளத்தின் விரைவாற்றலுக்கு அது ஒத்து இருந்தால் இன்பம். ஒரு செயலை செய்கின்றோம், இந்த உடலுக்கு உடன்பாடாக ஏற்புடையதாக இருந்தால் துன்பம் இல்லை. அப்படின்னு என்ன பொருள்? அந்த செயல் மூலமாக உடலிலே உள்ள அணு அடுக்கு சீர்குலையக்கூடாது. அந்த அணு அடுக்கு சீர்குலையாமல் செய்யும் போது அந்த செயல் காரணமாக நமக்கு துன்பம் வராது. ஒரு மனிதர் இருக்காரு, ஒரு குறிப்பிட்ட எடையை தூக்கணும்னு வைத்துக் கொள்ளுங்க. ஒரு மூட்டையை தூக்க வேண்டும். அவருடைய வலிமை என்ன என்பது அவருக்கு தெரியும். ஒரு ஆசை காரணமாக என்ன செய்கின்றார்? அந்த எவ்வளவு முடியுமோ அதை விட அதிகமாக சுமக்க வேண்டும் என்று முற்படும் போது உடலிலே உள்ள செல்களுக்கு துன்பம் ஏற்படுகின்றது. ஆக அதை கணித்து இந்த செயலை செய்தோம் என்றால் உடலுக்கு துன்பம் வரும் என்பதை தெரிந்து கொண்டு செய்யும் போது துன்பம் ஏற்படாது. அதைத்தான் குறிப்பிடுகின்றார். உடல் உள்ளத்தின் விரைவாற்றலுக்கு, சரி உடலுக்கு துன்பம் சொன்னோம், அந்த உள்ளத்திற்கு எப்படி துன்பம் வரும்? அதுதான் எண்ணம். அதைத்தான் சொல்றார். ஆக எண்ணுதல் என்பது நாம் ஏதோ சாதாரண நினைந்து கொண்டிருக்கின்றோம். அந்த எண்ணமே பல சமயங்களிலே நம்மை சோர்வடைய செய்கின்றன. சிலர் வெடிக்க சொல்லுவாங்க, ரொம்ப சிந்தனை பண்ணாதீங்க, பிரச்சனை பெருசா போகும் அப்படிம்பாங்க. அதாவது இன்னொருத்தர் சொல்லும்போது நிறைய விஷயம் தெரிந்து கொண்டா தூக்கம் போயிடும் அப்படிம்பாங்க. ரொம்ப சிந்திக்காதீங்க, உங்களுக்கு ஒரு நிம்மதி போயிடும் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன பொருளுங்க? அந்த சிந்தனை என்பது, எண்ணம் என்பது என்னவாகும்? அது வளர்ந்து கொண்டே போகும். ஒரு ஒரு தொடர் இயக்கம் போல வளர்ந்து கொண்டே போகும்போது எங்கே தொடங்கினோம், எங்கே இருக்கின்றோம் என்பதே தெரியாமல் போய்விடும் சமயத்திலே. ஆக அந்த உடலுக்கு துன்பம் என்பது இந்த மாதிரி ஒரு கனமான பொருளை தூக்கும் போதோ, இல்ல பிறர் நம்மை அடிக்கும் போதோ, அல்லது நான் பிறரை அடிக்கும் போதோ, அல்லது ஏதோ ஒரு வகையிலே உடல் உள்ள செல்கள் கெட்டு போகின்றன, துன்பம் ஏற்படுகின்றது. எண்ணமும் துன்பம் ஏற்படும் சொல்லும் போது சுவாமிஜி அங்கே எப்படி அதை மாற்றிக்கொள்ள முடியும் என்றால் விழிப்பு நிலை காரணமாக. ஆக எண்ணம் என்பது ஒரு சொல்லை சொல்வதற்கு முன்பாக அந்த சொல்லின் காரணமாக அதுவும் ஒரு செயல்தான் சொன்னோம் இல்லையா? அது பிறகு துன்பம் தராத அளவிற்கு அந்த சொல்லை பயன்படுத்த வேண்டும் என்ற விழிப்பு நமக்கு இருக்கும்போது நிச்சயமாக நம்முடைய செயல் துன்பம் தராது, பிறருக்கும் தராது, நமக்கும் தராது. அதைத்தான் அவர் சொல்லும்போது உடல் உள்ளத்தின் விரைவாற்றலுக்கு அது ஒத்தால் இன்பம். அதோடு ஒத்து இருக்கும் போது எதுங்க? நாம் செய்யக்கூடிய செயல் எந்த செயலாக இருந்தாலும் அந்த உடல் உள்ளத்தினுடைய ஆற்றலுக்கு ஏற்றவாறு அந்த விரைவு, வேகம், விவேகம் சொல்லக்கூடியது. ஆக விவேகம் இருந்த பிரச்சனையே வராதுங்க. வெறும் வேகம் மட்டும் இருந்தாலும் பிரச்சனையே. எனில் விவேகம் என்பது அறிவு. சோ இப்படி நடத்த கொள்ள வேண்டும், இப்படி செய்யக்கூடாது என்று அந்த விவேகம் இருந்தால் கண்டிப்பாக தவறு செய்ய மாட்டோம். வேகமோடு மட்டுமே நம்மோட வேகத்தோடு மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆன பின்பு ஒரு செயலை செய்து அல்லது ஒரு சொல்லை சொன்ன பின்பு அந்த வேகத்தின் காரணமாக அதை பயன்படுத்தி விட்டு அதன் பின்பு நாம மன்னிப்பு கேட்பதோ, காலில் விழுவதோ அதெல்லாம் சரியில்லை. அது என்னவாகும்? கிட்டத்தட்ட ஒரு பேட்சிங் ஒர்க்னு சொல்லுவாங்க, ஒட்டு போடுற வேலைன்னு சொல்லக்கூடியது. ஆக விரைவாற்றலுக்கு அது ஒத்திருந்தால் என்பது இதுங்க, உடல் உள்ளத்தின் விரைவாற்றலுக்கு ஒத்திருந்தால் என்பம். அதற்கு மாறாக முனைத்து அது பருவுடற்கோ மூளைக்கோ ஒரு முரண்பட்ட விளைவானால் துன்பமாகும். என்ன முரண்பாடு? நாம செய்யக்கூடிய செயல் மூலமாக முரண்பாடாக இருந்தால் உடலுக்கு துன்பம், பயன்படுத்தக்கூடிய வார்த்தை உள்ளத்திற்கு துன்பம். ஆக அந்த உடலும் கெட்டு போகின்றது, மூளை செல்களும் கெட்டு போகின்றது. என்னவாகும்? இந்த பதிவு கருமையத்திலே பதிந்து விட்டு மீண்டும் மீண்டும் பிரதிபலிக்கும் போது என்னவாகும்? அதே செயலை தூண்டப்படுகின்றோம். அந்த செயலை மீண்டும் செய்ய வேண்டும் தூண்டப்படுகின்றோம். இது எண்ணமாக இருக்கலாம் அல்லது சொல்லாக இருக்கலாம். சொன்னதுங்க, எண்ணம் சொல் கூட செயல்தான். ஆக அது முனைத்து அது பருவுடற்கோ மூளைக்கோ ஒரு முரண்பட்ட விளைவானால் துன்பமாகும். அந்த முரண்பாடு என்பதுதான் ஒவ்வொரு வினைக்கும் ஒரு விடை உண்டு என்பதை தெரிந்து கொண்டு செய்யக்கூடிய பக்குவம் நமக்குள்ளாக வரவில்லை என்பதற்காகத்தான் சுவாமிஜி அகத்தாய்வு தரும்போதே தவம்தோடு சேர்த்து தருகின்றார். இது வேறு அது வேறு கிடையாது. நிறைய பேர் இந்த கேள்வி கேட்பாங்க, அதாவது அகத்தாய்வு முக்கியமா, அகத்தவம் முக்கியமா என்பதெல்லாம் இதெல்லாம் தேவையில்லாத ஒரு தண்டாவாதம். இரண்டுமே தேவையான ஒன்று. சுவாமிஜி சுருக்கமா சொன்னார், இரண்டும் இரண்டு கண்கள் போல, ஒரு கண்ணு வேணாம் சொல்லுவோமா அப்படிம்பார். சோ அகத்தாய்வு அகத்தவம் இரண்டுமே ஒன்றோடு ஒன்று இணைந்தது. இது இல்லாமல் அது கிடையாது. இதுல எது முக்கியம், எது முதல் என்பதெல்லாம் அந்த வார்த்தைக்கு ஒரு இடமே இல்லை. ஆக முரண்பட்ட விளைவானால் துன்பமாகும்.
தனக்கும் அது பிறருக்கும் உடல் மூளைக்கு தவறாக அணு அடுக்கை சீர்குலைக்கும். இதுதான் சுவாமியினுடைய ஒரு அற்புதமான வார்த்தைகள். ஆக நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை என்னமோ சொல்லும், நம்மோடு முடிந்து போவது கிடையாது. நமக்கு மட்டும் துன்பம் நினைக்க வேண்டாம். அதனால சமுதாயத்தில் உள்ள மற்றவங்க துன்பம் போய்விடுகின்றது. ஏனெனில் எனக்குள்ளாக தோன்றிய அந்த தவறான எண்ணம் வான்காந்தத்திலே பதிவதனாலே யாரெல்லாம் அதனோடு தொடர்பு கொள்கின்றார்களோ அவர்கள் மூலமாக வெளிப்படுகின்றது. அப்படி வெளிப்படும் போது அவர்கள் துன்பத்திற்கு ஆளாகின்றார்கள். தனக்கும் அது பிறருக்கும் உடல் மூளைக்கு தவறாக அணுடுக்கை சீர்குலைக்கும். அந்த மூளைக்கு என்பது எப்படி நாம் எடுத்துக்கொள்ளலாம்? இப்ப எனக்குள்ளாக ஒரு தவறான சிந்தனை வருது. ஆனா அது செய்யல. அதை நான் செயல்படுத்தல. ஆனால் என்னவானதுங்க? ஒரு ஒரு திட்டம் போடுறோன்னு வைத்துக் கொள்ளுங்க. அந்த மூளையில வைத்துக் கொண்டு நாம் சொல்லக்கூடியது அறிவுரை வைத்துக் கொள்கின்றோமே. இப்ப நீங்க நினைச்சு பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் சொல்வதற்கு கஷ்டமா இருக்கும். படிக்காதவங்க ஒரு வங்கியில கடன் வாங்கினாங்கன்னா மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம திருப்பி கட்டுறாங்க. ஏன்னா அந்த ஒரு உணர்வு, ஒரு கான்சியஸோட இல்லையா, அந்த மனசாட்சி என்பதோடு நடந்து கொள்றாங்க. நிறைய படித்தவங்க தான், சொல்வதற்கு தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், நிறைய படித்தவங்க தான் கடன் வாங்கி அதை எப்படி கட்டாமல் இருக்க முடியும் எல்லாம் திட்டமிட ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் மூளைக்கு தரக்கூடிய வேலை. அப்போ ஒரு நபர் இந்த தவறு செய்யும் போது அவர் மூளையோடு மட்டும் போவது கிடையாது, அவருடைய அறிவாட்சத்தை பயன்படுத்தி தான் வேலை செய்யறார். அப்ப என்னவாகுங்க? இதே போல இந்த எண்ணத்தோடு வாழக்கூடிய மக்களுக்கு இந்த வேகம் கொண்டு போய், இந்த எண்ணம் கொண்டு போய் அழுத்தத்தை கொடுக்கும். அப்ப ஒரு நபர் செய்யக்கூடிய தவறு பல ஆயிரக்கணக்கான மக்களுக்கு இந்த எண்ணத்தை கொண்டு போய் தருகின்றது. ஆக மூளைக்கும் அந்த துன்பத்தை தருகின்றோம். ஆக பிறருக்கும் உடல் மூளைக்கு தவறாக அணு அடுக்கை சீர்குலைக்கும். அப்படி பார்க்கும்போது இதெல்லாம் என்னவாகுங்க? எல்லாம் நமக்குள்ளாக பதிகின்றது. மனக்களங்கம், உடல் நோய் பதிவாய் கொள்ளும். எதுங்க? உடலுக்கும் மூளைக்கும் அந்த அணடுக்கை சீர்குலை தரும்போது என்னவாயிட்டுங்க? எனக்குள்ளாக களங்கம், எதுங்க? மனக்களங்கம். அது அதனோடு சேர்ந்து உடலிலே நோய் பதிவாய் கொள்கின்றது. என்ன செய்ய வேண்டும்? அப்போ செயல் விளைவு, வினை விளைவை மதித்து அது எப்படி வரும், எப்படியெல்லாம் துன்பம் தரும் என்பதை கணித்து வாழக்கூடிய பக்குவத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அது எதன் மூலமாக முடியும்? சரியான யோக முறைகள். அதைத்தான் சுவாமி சொல்லித்தர்றார். அப்படி பார்க்கும்போது ஒரு செயலை வைத்துக் கொண்டு, அது எண்ணமா இருக்கலாம், சொல்லா இருக்கலாம், ஒரு செயலை வைத்துக் கொண்டு அது புண்ணியமா பாவமா என்று சொல்ல முடியுமா என்று சுவாமி ஒரு கேள்வி கேட்டு விடயம் தர்றார். ஒரு குழந்தை உடம்பு சரியில்லை, அதற்கு ஒரு மருந்து தர வேண்டும் அம்மா. அந்த மருந்து ஒரு கசப்பான ஒரு மருந்து, கஷாயம் வைத்துக் கொள்ளுங்க. அந்த குழந்தை குடிக்க மறுக்குது. ஆனா அந்த அம்மா என்ன செய்யறாங்க? அந்த குழந்தைய அடித்து, அந்த திட்டியோ அடித்தோ அந்த மருந்தை புகட்டுறாங்க. அந்த குழந்தை அழுதுட்டு இருக்கு. இதை தூரம் வந்து பாக்குறவங்க, என்ன இந்த அம்மா இந்த குழந்தைய அப்படி கொடுமைப்படுத்துறாங்க, அடிக்கிறாங்க என்றுதான் நினைப்பாங்க. ஆனால் அந்த செயல் எதற்காக அந்த அம்மா செய்வது? அந்த குழந்தையினுடைய நன்மைக்காக. ஆக இப்படி பார்க்கும்போது செயலை வைத்துக் கொண்டு நாம அது பாவமா புண்ணியமான்னு சொல்ல முடியாது, விளை வைத்துக் கூட சொல்ல முடியும். வேடிக்கையாக ஒரு உதாரணம் சொல்லுங்க. மருத்துவமனை இருக்கு. அங்க ஒரு மருத்துவர் ஒரு கத்தியை வைத்துக் கொண்டு ஒரு நபருக்கு வைத்தியம் பார்ப்பதற்காக அந்த வயிற்று பகுதியை கிழிக்கிறார். கத்தியால கிழிக்கிறார், வயிற்று கிழிக்கிறார். இதே கத்தி, இன்னொரு நபர், இன்னொரு நபரை அவர் உயிரை போக்குவதற்காக அதே கத்தியை கொண்டு வயிற்றை கிழிக்கிறார். சோ 2 பேருக்கு செயல் ஒன்றுதான். இவரும் வைத்துதான் கிழிக்கிறாரு. அந்த ஒரு நபர், முரண்பட்ட நபரும், ஒரு என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு திருடனோ அல்லது வேறொரு வைத்துக் கொள்ளுங்க, அவனும் வைத்து கிழிக்கிறான். செயல் ஒன்றுதான். ஆனால் விளைவு என்னங்க? மருத்துவர் அந்த உயிரை காப்பாற்றுகின்றார். ஆனால் அந்த திருடர் அந்த உயிரை போக்குகின்றான். செயல் ஒன்றாக இருக்கலாம், ஆனால் விளைவு வேறு. அதனால்தான் சொன்னார் சுவாமிஜி, வினை எதுவும் நலம் தீது என்பதில்லை. நீங்க செயலை வைத்துக் கொண்டு நல்லது கெட்ட சொல்லாதீங்க, சொல்ல முடியாது. விளைவும் அதனை ஆற்றுபவர் நோக்கமும் கொண்டே. சோ என்ன மாதிரி விளைவு இருக்கு, அதன் மூலமாக யார் செய்யறாங்க, என்ன நோக்கத்தோடு செய்யறாங்க? சோ விளைவும் அதனை ஆற்றுபவர் நோக்கமும் கொண்டே வினையதனை நலம் தீது என பிரிப்போம். அற்புதமான வார்த்தைகள் இதெல்லாம் ஞானம் வரக்கூடிய ஒரு பாடல்கள். ஆக வினையதனை நலம் தீது பிரிக்கணும் அப்படின்னா செயலை வைத்துக் கொண்டு சொல்லாதீங்க, விளை வைத்துக் கொண்டு கணிக்கலாம். வினையதனை நலம் தீது என பிரிப்போம். அப்ப என்ன செய்யலாங்க? விழிப்புடனே எண்ணம் எழும்போதே தேர்வோம். செயலை செய்யணும், ஒரு வார்த்தையை பயன்படுத்தும். அப்ப விழிப்பினில் இருந்து கொண்டு அது பயன்படுத்தும் போது என்னவாகும்? கண்டிப்பாக பிறருக்கும் நமக்கும் துன்பம் தராமல் பார்த்துக் கொள்வோம். அதுதான் உண்மை. இப்ப எனக்கு கோபம் வருது, கோபத்தின் காரணமாக ஒரு வார்த்தை பயன்படுத்துகின்றேன். அது பிறரை துன்புற்றுகிறதோ இல்லையோ, அது இரண்டாவது பட்சம்.
ஆனா அந்த கோப உணர்வோடு எனக்குள்ளாக அந்த வார்த்தை கிளம்பும் போதே என்னுடைய ஜீவகாந்தம் நச்சுத்தன்மை அடைகின்றது. அதைத்தான் சுவாமி சொல்லும்போது காய்கு பயிற்சியை சொல்வார், அடிக்கடி கோபப்பட்டால் அந்த ஒரு வித்து சக்தி நீர்த்து போகும் அப்படிங்கிறார். நமக்கு தெரியாது. ஆக அது நீர்த்து போகுதுன்னு என்ன ஆயிடுத்துங்க, அது ஒரு செயின் ஆக்ஷன். அது நீர்த்து போயிடுச்சுன்னா உயிரணுக்கள் எண்ணிக்கை குறையும். குறைந்தால் என்னவாகும், காந்த ஆற்றல் உற்பத்தி குறையும். அதன் காரணமாக செல்களுடைய செல்களுக்கிடையே உள்ள இடைவெளி என்பது அதிகமாகும். உடலும் சோர்ந்து போகும். உடம்புக்குள்ளாக துன்பம், மனதிற்குள்ளாக துன்பம். எப்படி கொண்டு வந்து சேர்க்கிறார் பாருங்க. ஆக வினை ஒரு செயலை செய்யும் போது காலம், இடம், தொடர்பொருளுக்கு ஏற்ப வெவ்வேறு அளவு இன்ப துன்பம் நல்கும். ஒரு செயல் ஒரே மாதிரி தராது. உதாரணமா ஒரு ஸ்டூடெண்ட், ஒரு படிக்கிற பையன் ராத்திரி பகலா கண் விழிச்சு படிச்சுட்டு இருக்காரு. அப்ப படிக்க படிக்க என்ன ஆயிடுதுங்க, அது கிட்டத்தட்ட ஒரு முதலீடு செய்வது போல. அப்படி படிப்பதன் காரணமாகத்தான் அது ஒரு செயல் என்று துன்பம் தருவதாக இப்பொழுது இருந்தால் கூட எதிர்காலத்தில் இன்பம் தருகின்றது. ஆக அந்த இடம், தொடர்பு பொருள் அதற்கு ஏற்றவாறு எந்த வேலை செய்கின்றோமோ அதற்கு ஏற்றவாறு திட்டமிட்டு வேலை செய்யும் போது இப்பொழுது துன்பம் இருந்தாலும் எதிர்காலத்தில் இன்பம் கண்டிப்பாக தர ஆரம்பிக்கும். ஆக எல்லா செயலுமே துன்பம் கிடையாது. இப்போ இது எங்க தொடங்குறார் சுவாமிஜி அப்படின்னா, இப்ப நமக்குள்ளாக 2 விதமான பதிவுகள் உண்டு. தீய பதிவு இருக்கு, நல்ல பதிவு இருக்குன்னு வைத்துக் கொள்ளுங்க. பாவம், புண்ணியம் 2மே இருக்கு. எங்கிருந்து வந்தது? பெற்றோர் மூலமாக வந்தது. தந்தை தாய் ஈருயிர் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகிய உலகம் சொல்லும் போது என்ன சொல்றாரு? அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ. மற்றோ என்றால் பாவமானது. அறம் அறத்திற்கு மாறாக இருக்கக்கூடியது. அந்த ஈருயிர் வினைகள் எதுங்க? அப்பா அம்மாவுடைய ஈருயிர் வினைகள் அறவோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. ஆக அதற்கு ஏற்றவாறு எனக்குள்ளாக எண்ணங்கள் தோன்றுகின்றன, செயல் வருகின்றது, சொல்லை பயன்படுத்துகின்றேன். அப்படி பார்க்கும்போது அது தீயதாக இருந்தால் கூட, பாவம் செயலாக இருந்தால் கூட, நான் விழிப்பில் இருக்கும்போது அதை மீண்டும் பிரதிபலிக்காமல் பார்த்துக் கொள்கின்றேன். அந்த விழிப்பில் தரக்கூடியதான் மீண்டும் சொல்கின்ற தவம். தவத்தின் மூலமாக விழிப்பில் இருக்கும்போது என்னவாகும், எனக்குள்ளாக தீய பதிவு இருந்தால் கூட, யார் மூலமாக, பெற்றோர் மூலம் வந்திருந்தால் கூட, சஞ்சிதகம் சொல்கின்றோமே, அப்படி வந்திருந்தால் கூட அந்த விழிப்போடு இருக்கும்போது அந்த வார்த்தையை, தவறான வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன். தவறான ஒரு எண்ணம் எனக்குள்ளாக வராமல் பார்த்துக் கொள்ள முடியும். அப்படி வருவதற்கு துணை புரியக்கூடியதான் ஆரம்பம் சொல்லக்கூடிய தவம், தியானம், தபஸ். ஆக வினை, கடமை, உடல் தகுதி, உலகம் ஒப்ப உயர் இயற்கை நியதி ஒக்க ஆற்ற மேலாம். நான் ஒரு செயலை செய்யும் போது என்னோட மட்டும் ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு வாழ்வது கிடையாது. இதன் காரணமாக சமுதாயத்திற்கு யார் துன்பம், சமுதாயத்தை விடுங்க, முதல்ல குடும்பத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. ஆக என்னுடைய எண்ணமோ சொல்லோ செயலோ குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தினாலும் என்னவாகுங்க, தேவையில்லாத பதிவு என்னுடைய கருமையத்தில் பயந்து போகின்றது. என்னவாகும், அந்த பழக்க பதிவுக்கு நான் அடிமையாடி விடுகின்றேன். மீண்டும் மீண்டும் அதே தீய பதிவு எனக்குள்ள வந்து கொண்டே இருக்கும். அப்படி பார்க்கும்போது வினை, கடமை, உடல் தகுதி, உலகம் ஒப்ப, இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையிலே அந்த செயல் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும்போது என்னவாகும், நான் என்னையும் சரிபார்த்துக் கொள்கின்றேன், சமுதாயத்திற்கு ஆற்ற வேண்டிய கடமை என்னால் சரியாக செய்ய முடிகின்றது. இதெல்லாம் எதற்காக? வினை தூய்மை பெற வேண்டின் மனத்தின் தூய்மை வேண்டுவது இன்றியமையாததாகும். இங்கதான் சுவாமிஜி கொண்டு வந்து இணைக்கிறார். இப்போ துரிதம் நமக்கு தீட்சை தரும்போது என்ன சொல்லி தர்றாங்க, இன்று முதற்கொண்டு நீங்கள் பார்க்கும் பொருட்கள் எல்லாம் தூய்மையாகட்டும், மக்கள் எல்லாம் நல்லோராகட்டும் என்று சொல்லி அந்த மேலே குண்டலை சக்தி கொண்டு சென்று துரியத்துக்கு தரும்போது என்ன ஆயிடுத்து, என்ன பொருளுங்க, வினை தூய்மை, மன தூய்மை கிடைக்கக்கூடிய இடம் துரிய தவம். ஏனெனில் துரியம் இருக்க இருக்க, ஏனெனில் உயிர் படர்க்கை எய்தி மனமாக இயங்கும் போதுதான் புதிய புதிய பதிவு வந்து கொண்டே இருக்கின்றது. அதற்கு மாறாக உயிர் உயிராக இருக்கும் என்னவாகுங்க, மனமாக விரிவது கிடையாது. உயிர் உயிராக இருப்பதனாலே வினை செயல் தூய்மை அடைகின்றது, மனமும் தூய்மை அடைகின்றது. ஆக வினை தூய்மை, மன தூய்மை, இது இரண்டும் இருந்தது அப்படின்னா அதற்கு அடுத்து வரக்கூடிய துரியாதீத தவம் நமக்கு மிக எளிதாக சித்திக்கும். அப்படிதான் கொண்டு சுவாமி இணைக்கிறார். ஆக வினை தூய்மை பெற வேண்டின் மனத்தின் தூய்மை வேண்டுவது இன்றியமையாதது. வினை தூய்மை ஒழுக்கமுடன் கடமை ஈகை. ஆக என்னுடைய செயல் என்பது அந்த ஒழுக்கத்தோடு இருக்கும்போது என்னவாங்க, புதிய பதிவுகள் நல்லவாகத்தான் இருக்க முடியும். அதற்கு மாறாக இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. ஆக வினை தூய்மை வித்தான மனத்தின் தூய்மை விண்ணுணரும் அகத்தவத்தால் ஓங்கும். எதுங்க விண் என்பதுங்க, சுத்த வெளி. எதுங்க, அதான் சொல்ல சுவாமிஜி, மண் கடந்து விண் கடந்து வெளி கண்டால் எதுங்க, மும்மூலம் காட்சி ஒழிந்த காட்சி அதே மாதவமாம். ஆக இறை தத்துவத்தை உணரக்கூடிய ஒரு வழி அகத்தவம்.
அந்த அகத்தவத்திலே இது ஓங்கும் போது என்னவாகும்? வினை தூய்மை, மன தூய்மை, ஒன்றை ஒன்று உயர்த்தி மனிதன் தெய்வமறிய செய்யும். இதுதான் சுவாமியினுடைய அற்புதமான ஒரு கோட்பாடு. ஏதோ ஒரு வினை விளைவு ஒரு தத்துவத்தை சொல்லிட்டு போவது கிடையாது. எதற்காக? மனிதன் மனிதனாக வாழ வேண்டும். அது எதனால் வாழ முடியாமல் போய்விடுகின்றது? அது ஒரு பழக்க பதிவுக்கு அடிமையா இருக்கின்றால், அந்த பழக்க பதிவுக்கு எது காரணம்ங்க? சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம். அப்ப இவற்றை எப்படி தூய்மை செய்து கொள்ள முடியும்? தவம் இயற்றி இயற்றி மனம் ஒடுங்க 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 என்னவெல்லாம் நமக்குள்ளாக இருக்கின்றது என்று தெரிந்து கொண்டு அந்த சுய அலசல் என்ற முறையிலே நாம் பயிற்சி செய்து வர வர என்னவாகும்? ஏற்கனவே உள்ள பதிவுகள் தூய்மை அடைகின்றன. இனி வரக்கூடிய ஆகாமி கர்மங்கள் தூய்மையாக செய்யக்கூடிய அளவுக்கு நாம் பக்குவப்படுகின்றோம். ஆக வினை தூய்மை அனைவருக்கும் இன்பம் நல்கும். இதுதான் அடிப்படை. ஆக அந்த ஒரு செயல் தூய்மை இருந்தால் நமக்கு மட்டும் இல்ல, எல்லோருக்கும் இன்பத்தை தரக்கூடியது. விரிந்த மன தூய்மை மெய்ஞானம் ஈட்டும். ஆக தவம் ஏற்றி ஏற்றி இந்த தூய்மை இருக்க இருக்கத்தான் நமக்கு விடிய ஆரம்பிக்கும். இல்லைன்னா என்னவாகும்? என்னை ஒரு ஒரு சின்ன வட்டத்தை போட்டுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பேன். எனக்கு என்ன நன்மை? இவர் மூலமா எனக்கு என்ன கிடைக்கும்? இப்படித்தான் ஒரு எண்ணம் போய் கொண்டிருமே தவிர மனம் விரியாது. ஆக வினை தூய்மை, மன தூய்மை உயிர்களுடைய உயர் அன்பு, தொண்டு, ஈகை உண்டு பண்ணும். இயல்பாக வந்துடும். முயற்சிக்கவே வேண்டாங்கிறார் சாமிஜி. ஒரு மனிதனுடைய இயல்பாக மாறி போகும். வினை தூய்மை, மன தூய்மை பெறுவதற்கென்றே வேதம், மதம், உயர் நூல்கள் விரித்து அதாகும். அதுதான் எல்லாமே சொன்னாங்க. எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த வேதமாக இருந்தாலும் சரி, என்ன சொன்னாங்க? செய்யக்கூடிய செயலை வந்து தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்க. எண்ணம் தூய்மையாக இருக்கட்டும், சொல்லும் தூய்மையாக இருக்கட்டும். அப்ப எந்த நோக்கத்திற்காக நம்ம மனித ஒரு பிறவி எடுத்திருக்கின்றோமோ, எதுங்க? இறைவனை உணர்தல். அப்ப இறைவனை உணர்ந்தால் நமக்குள்ளாக என்ன மலர வேண்டும்? அன்பு கருணை இயல்பாக வர வேண்டும். அப்படி வர வேண்டும் என்றால் செயல் தூய்மை வேண்டும், மன தூய்மை வேண்டும். அப்படி வினை தூய்மை, மன தூய்மை வெறுப்பு ஒழித்து விழிப்பு நிலை, அன்பு, இரக்கம் இயல்பாய் ஆக்கும். இதுதான் கொண்டு வந்து சுவாமி இணைக்கிறார். ஆக இந்த வினை தூய்மை, மன தூய்மை இருந்தால் என்னவாகும்? விழிப்பு நிலை இயல்பாக வந்துடும். அன்பு, இரக்கம் இயல்பாக மாறி போகும். இது நான் முயற்சிக்கவே தேவையில்லைங்கிற சுவாமிஜி. சோ இதெல்லாம் ஒன்று சேர்த்துதான் சுவாமி எப்படி சொல்றாருங்க? எந்த செயல் செய்தால் வினைக்கு ஒரு விளைவு உண்டு. அது உடல் உள்ளத்தின் விரைவாற்றலுக்கு ஒத்தால் இன்பம் என்று தெரிந்து கொண்டு வாழும்போது நாம் நம்மையும் காப்பாற்றிக் கொள்கின்றோம். உடல்நலத்தையும் மனநலத்தையும் காத்துக் கொள்கின்றோம். அதே போல பிறருக்கும் துன்பம் தராமல் நம்மை காத்துக் கொள்கின்றோம். அந்த வகையிலே இருக்கும்போது இதெல்லாம் எப்படி சாத்தியம்? விழிப்பில் இருந்தால் சாத்தியம். அந்த விழிப்பில் எப்படி வருங்க? தவம் இயற்றி இயற்றி சுய அரசல் அகத்தாய்வு செய்யும் போது இயல்பாக வந்துவிடும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.